ஹாய் ஹலோன்னா அப்படின்னா மதுரைக்கார பொண்ணு. நான் பிறந்தது, வளர்ந்தது, படித்தது, கல்யாணம் பண்ணி இருக்கிறது எல்லாமே மதுரை தான். ஸோ டோட்டலாக நான் வந்து ஒரு மதுரைக்காரினே சொல்லலாம். நான் பிறந்த ஏரியா எப்படின்னா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நியர். அதாவது எங்கள் வீட்டிலேருந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸில் நடந்தே போயிடலாம். அந்த அளவுக்கு பக்கம். நான் வந்து சின்ன வயசில் வந்து நான் இப்போ பிறந்தது வந்து 96. ஸோ அந்த டைம் ஒரு 5-6 வயசு இருக்கும்போதெல்லாம் ஸ்கூலுமே அங்கனக்குள்ளே பக்கத்துலேயே தான். ஸ்கூலுக்கும் அதாவது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் எங்கள் வீட்டுக்கும் கரெக்டாக சென்டர் பாயிண்ட் தான் என்னோடய ஸ்கூலு. ஸோ நான் ஸ்கூலுக்கு போகிறப்பையும் சரி, ஸ்கூலில் இன்டர்வல் விட்டால் கூட நாங்கள் வந்து அங்கனக்குள்ளே ரோட்டில் தான் விளையாடிட்டுருப்போம். இப்போ இருக்கிற மாதிரிலாம் டிராஃபிக் அப்போ இருக்காது, ரொம்ப ரேரு. வண்டி கூட இப்போ வந்து வண்டி நிற்கிறதுக்கு இடமே இருக்காது அந்த நகைக்கடை பஜார்லலாம். பட் அப்போல்லாம் வண்டி கூட இருக்காது, அவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டுருப்போம். ஈவன் நாங்கள் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே போய் தெப்பக்குளத்தில் போய் கூட விளையாடுவோம். அங்கே வந்து அந்த மீனெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பிடிச்சி கூட விளையாண்டுட்ருப்போம். மீன் இருக்காது, அது மீனே இல்லை, அதை நாங்கள் மீனுன்னு நினச்சி நாங்கள் விளையாடிட்டுருக்கோம். அந்த அளவுக்கு இருந்த ஏரியா இப்போ வந்து நடக்கக்கூட இடம் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. பட் இப்போ நாங்கள் அங்கே இல்லை, அங்கே இருந்து வந்து ஒரு 15 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து மீனாட்சி நகரில் இருக்கோம். அப்போ மீனாட்சி அம்மன் கோயில்கிட்ட இருந்தோம், இப்போ மீனாட்சி நகரில் இருக்கோம். நான் கல்யாணம் பண்ணி இப்போ அவனியாபுரத்தில் இருக்கேன். அவனியாபுரம் எங்கன்னா நம்ம ஜல்லிக்கட்டு நடக்குதுல்ல, அதுக்கும் எங்கள் வீட்டுக்கும் நடந்து போகிற டிஸ்டன்ஸ் தான், அந்த அளவுக்கு தான் நாங்கள் இருக்கோம். ஸோ இப்போ தான் இந்த வீடு கட்டி வந்திருக்கோம். வீடு கட்டி வந்து ஒரு 1.5 வருஷம் ஆகுது. நல்லா ஸ்மூத்தாகவே லைஃப் போயிட்டுருக்கு. எனக்கு வந்து 2 பசங்க இருக்காங்கன்னு நான் சொன்னேன்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்படி தான் அழகாக லைஃப் போயிட்டுருக்கு. ஸோ நான் வந்து வெட்டியாகவே இருக்கேன், நம்ம ஏதாவது பண்ணணுமே அப்படின்றதுக்காக தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய வீடியோஸ் யாராவது ரெகுலராக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய வீடியோஸில் வந்து விலாக்ஸாக இருக்கட்டும், ரெசிபீஸாக இருக்கட்டும், ஒரு வேலையை எப்படி ஈஸியாக செஞ்சு முடிக்கலாம், எந்த அளவுக்கு நம்ம அமௌண்ட்டை வந்து மணியை சேவ் பண்ண முடியும், எப்படியெல்லாம் நம்ம சமைக்கிறதுல விஷயத்தில் முதற்கொண்டு நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம், எப்படி க்ராசரிஸ் எப்படி வந்து நம்ம கரெக்டாக வாங்கணும், இது எல்லாமே நான் வந்து டிப்ஸாக சொல்லிகிட்ருக்கேன். நீயே சின்ன பொண்ணு, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் நீங்கள் நினைக்கலாம். பட் இப்போ வரைக்கும் நாங்கள் இந்த அளவு முன்னேறி இருக்கோன்னா நான் வந்து அந்த அளவுக்கு என் ஹஸ்பண்டை புல் பண்ணி இவ்வளோ இது சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோ சிக்கனமாக இருப்பேன், அவ்வளோ சேவிங்ஸோட மோட்டிவோட மட்டும்தான் என் மைண்ட் இருக்கும். ஏன்னா நான் கடந்து வந்த பாதை அந்த மாதிரி. நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி கோயில்கிட்ட எங்கள் வீடு இருக்குன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நாங்கள் ஒரு வாழ்ந்த குடும்பம்னு. அப்படி இருந்த ஃபேமிலியிலேருந்து திடீர்னு ஒரு அநியாய கஷ்டப்பட்டிருக்கோம். சாப்பாடுக்கே இல்லாமல் கூட கொஞ்ச நாள் நாங்கள் இருந்திருக்கோம். அந்த கஷ்டம்தான் எனக்கு இவ்வளோதையும் சொல்லி கொடுத்தது. அதாவது எப்போவுமே சேவிங்ஸுன்ற ஒன்று வந்து நம்ம எதிர்த்து வச்சுக்கிட்டே தான் இருக்கணும், அது இல்லாமல் லைஃபே இல்லை. அது மட்டும்தான் நான் வந்து கற்றுக்கிட்டது. ஸோ எந்த அளவுக்கு நம்ம முன்னேறினாலும் நமக்கு என்ன தேவையோ, நமக்கு என்ன அத்தியாவசியமோ அதை மட்டும்தான் நம்ம வாங்கணும் அப்படின்றது வந்து என்னோடய மனசில் வந்து ஆணி அடித்த மாதிரி பதிஞ்சது. இது வந்து மாறவே மாட்டேங்குது. நானே கொஞ்சம் இப்போ கொஞ்சம் செலவு பண்ணுறேன். அதாவது கொஞ்சம்னா இப்போ தான் கொஞ்சம் வெளியே எங்கேயாவது போகிறோம், எங்கேயாவது போய் என்ஜாய் பண்ணுறோம், ஊர் சுற்றுறோன்றது இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி எதுவுமே பண்ண மாட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பயம் எனக்கு இருந்துச்சு. பணம் இப்போ செலவு பண்ணிட்டா நம்ம பின்னாடி கஷ்டப்பட்டுருவோம் அப்படின்ற பயம் எனக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இப்படி தான் என்னோடய லைஃப் போயிட்டுருக்கு. அதுக்கு இடையில தான் நான் ஏதாவது ஒர்க் பண்ணணுமே, நம்ம சும்மாவே இருக்கோம்னு சொல்லி நிறைய ட்ரை பண்ணேன். லாஸ்ட் ஒரு 1 இயராக நான் வந்து ட்ரை பண்ணாத ஒரு விஷயமே இல்லை, நான் பேசாத ஆளுங்களில், நான் விசாரிக்காத இடம் இல்லை. பட் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி எனக்கு எந்த வேலையுமே கிடைக்கல. பிகாஸ் என்னோட சின்ன பையன் வீட்டில் இருக்கான். அவனுக்கு வந்து இப்போ தான் 2.5 வயசு ஆகுது. அவனை நெக்ஸ்ட் இயர் கூட ஸ்கூல் சேர்க்க தேவையில்லை, அதுக்கு அடுத்த வருஷம் சேர்க்கலாம். பட் அவனை நெக்ஸ்ட் இயர் நான் சேர்க்கணுன்ட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஏதாவது ஒரு ஜாப் போகணுன்னு ரொம்ப ஈகராக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், பார்க்கலாம். அதுக்கு இடையில் இன்னும் ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லி அவ்வளோ யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் ரொம்ப பயந்து ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம், நான் ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆரம்பித்த சேனல் இது. ஒரு 8 இயர்ஸ்க்கு அப்புறம் சரி பண்ணுவோம், நம்ம ஃபேஸ் காமிச்சு வீடியோஸ் போடுவோன்னு சொல்லி பயத்தோடு இந்த யூடியூப் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓரளவு நல்லாவே போயிட்டுருக்கு. இன்னும் கண்டிப்பாக நல்லா போகும். இன்னும் நான் பெரிய லெவலில் ரீச் ஆவேன் நான் நம்புகிறேன். ஏன்னா நான் ரொம்ப ஒரு எஃபர்ட் போட்டு தான் இந்த வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்ருக்கேன். இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், எடிட் பண்ணுறதா இருக்கட்டும், நான் பேசுகிறது முதற்கொண்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கணும், எல்லாருக்குமே ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லானது நம்ம மூலமாக கொடுக்கணும் அப்படின்றது
அப்படின்றதுக்காக மட்டும்தான் இதை நான் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ரன் பண்ணிகிட்ருக்கேன். நல்லாவே போயிட்டுருக்கு. ஸோ என் வீடியோ யாராவது பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட்டே வர மாட்டேங்குது, என்னன்னே எனக்கு தெரில. பட் நான் வந்து நிறைய பேரோட சேனல்குள்ளே போய் நான் ஆல்ரெடி பார்க்கும்போது அவங்களுக்குமே ஸ்டார்டிங்கில் உள்ள வீடியோஸ் எதுலேயுமே கமெண்ட் வரல. பட் அது ஏன்னு தெரியலை. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 4 மந்த்ஸ் அவங்க ரீச் ஆகிற வரைக்கும், ஒரு 2K வர வரைக்கும் அவங்களோட வீடியோஸ் எதுலேயுமே கமெண்ட் இல்லை. பட் எதனால் அப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் நிறைய வியூஸ் போகிறாங்க, யாருமே ஏன் கமெண்ட் பண்ணலை அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. மேபி யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அது எதனால அந்த கமெண்ட் யாருமே பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லுங்கள். பிகாஸ் நம்ம நார்மலாக ஒரு வீடியோ பார்த்தாலே நம்ம ஏதாவது சொல்லணும்னா நம்ம கண்டிப்பாக கமெண்ட் பண்ண தானே செய்கிறோம். அப்போ ஏன் நம்மளுக்கு வந்து கமெண்ட்டே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். அது எதனால நீங்கள் யாராவது என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஆல்சோ வந்து என்கிட்ட ஏதாவது என்னை பற்றி கேட்குறதா இருந்தால் கூட நீங்கள் கேட்கலாம். எனக்கு வந்து உங்களோட எல்லாம் பேசணும்னு ஒரு ஆசை இருக்குது. பட் ஒரு பயம், லைவ் போனால் பேசலாம். ஆனால் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது, லைவ் போகலாமா? ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் நான் லைவ் பார்த்ததில் வந்து ஒரு 10ல் ஒரு 8 லைவ் வந்து எனக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. ஒரு சில லைவ் தான் வந்து நல்லாயிருக்கு. ஸோ எனக்கு பயந்துக்கிட்டே நான் லைவும் போகாமல் இருக்கேன். இல்லை நம்ம இப்படியே இந்த மாதிரி வீடியோஸே போட்டு நம்ம க்ரோத் ஆகும், பரவாயில்ல, லேட் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் ரீச் ஆகும், நம்ம வந்து ஃபுல் எஃபோர்ட் போடுறோமே, ஸோ பயப்பட வேணாம் அப்படின்ட்டு தான் இப்போ வரைக்கும் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், இன்றைக்கி என்னென்னா இதே 10 நிமிஷம் குழம்பு தான். இந்த 10 நிமிஷம் குழம்போட மேஜிக் என்னென்னா, நம்ம வந்து ஒன்றுமே இல்லைங்க, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, தேங்காய் இது எல்லாத்தையுமே போட்டு இதில் கொஞ்சோண்டு சீரகம், அப்புறம் ஒரு பட்டை, ஒரு 2 கிராம்பு, இது எல்லாமே போட்டு நம்ம அரைச்சி விழுதாக வச்சுக்கிறணும். ஒரு எண்ணெய் குழம்பா, முட்டை குழம்பா இருந்தாலும் சரி, சுண்டல் குழம்பா இருந்தாலும் சரி, சிக்கன் குழம்பா இருந்தாலும் சரி. இப்போ இது சுண்டல் போட்டிருக்கேன், நான் ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன்னா, நீங்கள் சிக்கனாக இருந்தால் எண்ணெய் ஊற்றி சிக்கனை லைட்டாக வதக்கிட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்க விழுது அதுக்குள்ளே போட்டுட்டு மிளகா பொடி, மஞ்சள் பொடி, மல்லித்தூள் இதை போட்டு உப்பு போட்டு மூடி வச்சிங்கன்னா சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடும். இப்போ சுண்டல் குழம்புல சுண்டல் போட்டிருக்கேன்னா இதுக்கு மேலே காய்கறி கொஞ்சம் போட்டிருக்கேன். நான் என்ன போட்டிருக்கேன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். இந்த காய்கறி எல்லாமே வெட்டி கழுவி போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த விழுதை இதில் ஊற்றிட்டு இதுக்கு தேவையான மிளகாய் பொடி, மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதை மட்டும் போட்டு மூடி வச்சிங்கன்னா சுண்டல் குழம்பு ரெடி ஆயிடும். பட் சுண்டல் குழம்புக்கு லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு நான் புளி ஊற்றிருக்கேன். அது வந்து இதில் ஆட் ஆகலை. பட் புளி வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கலாம், இல்லை புளி ஊற்றாமலும் நல்லா தான் இருக்கும். இதுதான் குழம்போட மெத்தடே. 10 மினிட்ஸ் குழம்பு வந்து இந்த மெத்தட் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். வதக்கி அரைச்சா அது ஒரு டேஸ்ட்டு, பட் பச்சையை அரைச்சி ஊற்றினாலுமே ஒரு டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். எனக்கு வந்து கேஸ் தட்டுப்பாடாக இருக்குது. கேஸ் வந்து எனக்கு 42 டேஸ் ஆயிடுச்சு. கேஸ் தீர்ந்துச்சுன்னா எனக்கு டக்குன்னு இண்டக்ஷன் ஸ்டவ் கூட இல்லை, விறகடுப்பு வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது நம்ம வீடுன்றனால நம்ம வெளியில் வச்சுக்கலாம். பட் ரெண்ட் இருக்கவங்களுக்கு அது கூட பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். பட் எப்போ இந்த கேஸோட ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும்னு தெரியலை. இருக்கிற வரைக்கும் எல்லாருமே இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கேஸை வந்து வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு சமைக்கிற மாதிரியே ஒரு சில சமையல் வந்து செய்யுங்க. நான் அப்படி தான் இப்போ வரைக்கும் 4 நாளாக ஓட்டிகிட்ருக்கேன். எனக்கு வந்து 35 to 40 டேஸ் தான் கேஸ் வரும். பட் இன்றைக்கி 42 டேஸ் ஆயிடுச்சு. இன்னுமே இந்த கேஸை வச்சு ஓட்டிகிட்ருக்கேன். கடவுள் புண்ணியத்தில் நெக்ஸ்ட்டு கேஸ் நான் புக் பண்ணியிருக்கேன். கன்ஃபர்மேஷன் மெசேஜ் கூட வந்துருச்சு. பட் அது இன்னும் டெலிவரி ஆகலை. அது டெலிவரி ஆகிற வரைக்கும் இந்த கேஸை வச்சு நான் ஓட்டணும். ஏன்னா சின்ன குழந்தைங்க இருக்காங்க, நாங்கள் ஹோட்டலில் வாங்கி அந்தளவு பழக்கம் இல்லை எனக்கு. நான் ஹோட்டலெல்லாம் போய் நாங்களும் சாப்பிட மாட்டேன். என்னைக்காவது ரொம்ப அத்தி பூத்தார் போல் தான் நாங்கள் ஹோட்டலில் வாங்குவோம். ரொம்ப நேரம் யாராவது கெஸ்ட்டு வந்தாலோ இல்லை உடம்புக்கு முடியலை, மேக்ஸிமம் இந்த கேஸ் தீர்ந்து போனால் தான் நான் ஹோட்டல்லே வாங்குவேன். அன்னைக்கு மட்டும் வாங்குவேன். எப்பயுமே வந்து இப்போ கேஸ் இன்றைக்கி தீருதுன்னா நம்ம இன்றைக்கி ஈவினிங் பதிகிறோன்னா நாளைக்கு காலையில் வந்துடும். காலையில் பதிஞ்சால் மத்தியானத்துக்குள்ளே கேஸ் வந்துடும்ல. ஸோ ஏதாவது ஒரு வேளை நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி தான் வந்து இப்போ வரைக்கும் ஹோட்டலில் வாங்கியிருக்கோம். ஸோ ஹோட்டலில் அடிக்கடி வாங்கி நமக்கு பழக்கம் இல்லையா, அதுவும் ஒரு பயம். பார்ப்போம், இப்போ வரைக்கும் இருக்கிற வரைக்கும் இந்த கேஸை வச்சு ஓட்டுவேன். அப்படி இல்லாட்டி விறகடுப்பு தான், வேறு வழியே இல்லை. நான் விறகடுப்பில் சமைச்சாலும் கண்டிப்பாக விலாக் எடுத்து போடுறேன். ஸோ அப்படி தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு. இன்றைக்கி இட்லி, சுண்டல் குழம்பு வச்சு நைட்டுக்கு சாப்பிட்டோம். இந்த குழம்பை வந்து சூடு பண்ணி வச்சுட்டேன்னா காலையில் எழுந்திரிச்சு திரும்ப ஒரு லைட்டாக சூடு பண்ணால் காலையில் தோசைக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் ஆஃப்டர்நூன் சாதத்துக்குமே இந்த குழம்பு யூஸ் ஆகும். திருப்பி நாளைக்கு ஈவினிங் தான் நான் என்ன சமைக்க போகிறேன்னு தெரியலை. பார்க்கலாம். இப்படி தான் போயிட்டுருக்கு என்னோடய லைஃபு. ஸோ இந்த விலாக் யாராவது பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஊருன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து மதுரைன்னு நான் சொல்லியிருக்கேன்ல, ஸோ நீங்கள் எந்த ஊருன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட்டு வீடியோவும் இதே மாதிரி நான் விலாக்ஸாக போடவா, இல்லை வேறு மாதிரி ஏதாவது உங்களுக்கு வீடியோ வேணுமா அப்படின்றதையுமே நீங்கள் சொல்லுங்கள். எனக்கும் ஆசை தான், மதுரையெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடணும்னு ஆசை தான். பட் என் 2 சின்ன வாண்டை வச்சுக்கிட்டு போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. குழந்தைங்கள வந்து எங்கேயும் விட முடியாது. நான் தான் என் குழந்தைங்கள பார்த்துக்கிறணும். குழந்தைங்கள வச்சுட்டு எங்கேயாவது போயிட்டு வர்றது வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால தான் நான் அந்த மாதிரி விலாக்ஸ்லாம் இன்னும் போடாமல் இருக்கேன். பட் ரொம்ப ஆசை, சில கடைக்கு போகணும், அந்த கடையை பற்றி நம்ம பேசணும் நம்மளோட சேனலில் அப்படின்றதெல்லாம் ஆசை தான். கண்டிப்பாக போக போக பண்ணுவேன். இப்போ தான் ஒரு 3 மந்த்ஸ் கூட ஆகலை நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி. ஜான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 7லயோ 8லயோ நான் வீடியோ போட்டேன். 7ஆந்தேதியோ 8ஆந்தேதியோ. இன்னும் ஒரு 3 மாதம் கூட ஆகலை. சீக்கிரமே 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நான் ரீச் பண்ணுவேன். 1 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக ரீச் பண்ணுவேன். நான் நம்பிக்கையாக இருக்கேன். பார்ப்போம். நீங்களும் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் எனக்கு கொடுங்க. இந்த வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்கிட்ட ஏதாவது பேசுங்க, என்னோடய வீடியோஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணுனாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். நான் நல்லாவே சமைப்பேன். நிறைய ஐடியாஸ் நான் உங்களுக்கு கொடுப்பேன். சேவிங்ஸ் டிப்ஸ் எல்லாமே சொல்லுவேன். கோல்டு எப்படி சேவ் பண்ணணும், லேண்ட் எப்படி வாங்கணும், வீடு எப்படி கட்டலாம் அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு பொதுவான ஒரு சேனலாக தான் இந்த சேனல் இருக்க போகுது. ஸோ யாரெல்லாம் என் சேனல் பார்க்குறீங்களோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய பேர் அபி. ஸோ நம்மளோட கனெக்ட் எப்போவுமே இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த க்ரோத் இப்படியே முன்னேறிக்கிட்டே போகணுன்றதும் என்னோட பெரிய ஆசை. ஸோ தேங்க்யூ ஆல், லவ் யூ ஆல்.